வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைக்கீரையில் இட்லி பொடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை வறுத்து தட்டில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு போடுறோம். ஒவ்வொரு பருப்பாக நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். நான் கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்த்து நமக்கு. எள்ளு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது நல்ல ஜீரண சக்திக்கும் நல்ல இதுக்கும் நல்லது. மிளகுனுடைய காரமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வித்தியாசமாக. உடச்சக்கடலை ஒரு தட்டில் கொஞ்சம் கொட்டி அது ஒரு அளவு சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை போடுறதுனால ரொம்ப ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். கீரையாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். காஞ்ச மிளகா நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7-8 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. அதிலே நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா தீய விடாமல் பொன் வறுவலாக வறுத்தால் தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம இப்போ முருங்கைக்கீரையை ஆற வச்சு வச்சுருக்கோம். பொடி பண்ணுறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட்டு பொடி பண்ணி போட்டுட்டேன். இதில் மிக்ஸி ஜாரில் செமையாக இருக்கும். க்ரீன் கலரில் தான் இருக்கும். இட்லி பொடி ரொம்ப